ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 18 அண்ட் அதை தொடர்ந்து ஜூலை 19 சார் வந்து நம்மளுடைய பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் போய் பாருங்கள். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அங்கே பதில் இருக்குது. பிளான் சூப்பரான முறையில் சார் வந்து லான்ச் செஞ்சுருக்காங்க. அந்த பிளானில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்பிஓ புதுவிதமான ஒரு ஜாபை வந்து அவங்க வந்து க்ரியேட் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இந்த டைப் ஆஃப் ஒரு ஜாபை வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து அவங்க க்ரியேட் செஞ்சிட்ருக்காங்க. ஃப்யூச்சர் கான்செப்டுக்கான இந்த ஜாபில் சென்டர்ஸ், அதாவது எஸ்பிஓ பிஸ்னஸ் சென்டர்ஸ் 500, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 ஆர் 500 பிரான்ச்சஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பிஸ்னஸ் கோச்சிங் கொடுக்குறாங்க. இதில் சேர்கிற எல்லா பர்சன்ஸும் வித்தவுட் பேமெண்ட்டில் ஃப்ரீயாக பிஸ்னஸ் கோச்சிங் படிக்கலாம். அப்படி படிக்கும்போதே அவங்களுக்கு சேலரியும் வழங்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்து அவங்க இந்த கோர்ஸில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸுக்கான எல்லா வித ஹெல்ப்பையும் நம்ம எஸ்பிஓ செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா sbo.group.org இதுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்புங்க. இன்ட்ரெஸ்ட் பீப்புள் மட்டும் இதுக்கு மெயில் அனுப்புங்க. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட இந்த ஓன் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வித்தவுட் லாஸில் இருக்க போகுது. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னென்ன பொசிஷன் இருக்குது, அந்த பொசிஷனுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஓனருடைய இன்கம் கிட்டத்தட்ட 50,000லேருந்து 3 lakh வரைக்கும் மாதம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இதில் பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த பொசிஷனுக்கு 40,000 per month சேலரியாக வரப்போகுது. இதில் 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு per month வந்து 15,000 சேலரியே இருக்க போகுது. 10 to 15 ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு மந்த் 10,000 வந்து சேலரியாக இருக்க போகுது. இது எல்லாமே ஃப்யூச்சர் கான்செப்டுக்கான ஒரு மெத்தடை தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிறவங்க தான் ஓனராகவும் கருதப்படுவாங்க. இதில் வந்து நம்ம பிரான்ச் மேனேஜர் அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கான அனைத்து வித ஏற்பாடுகளையும் பண்ணுறதுக்கும் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து பிரான்ச் மேனேஜர் கிட்டத்தட்ட ஒரு 3 lakh வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எந்தவித லாஸும் அவங்களுக்கு வராது. பிகாஸ் அவங்களுக்கு மந்த்லி சேலரி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பெர்மனெண்ட் ஜாபும் கூட. ஸோ அவங்க போட்ட காசை ஈஸியாக எடுத்துடலாம். இதில் எந்தவித லாஸும் வராது. இப்படி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்பிக்கை இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் sbo.group.org அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருக்கீங்களோ அவங்க மட்டும் மெயில் அனுப்புங்க. அவங்க தான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கான சான்ஸ் தான். எஸ்பிஓ யாரையுமே செலக்ட் பண்ணாது. பிரான்ச் மேனேஜர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மெயில் பண்ணுங்க. அவங்கள வந்து எஸ்பிஓ வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த ஒரு ஏற்பாடை வந்து எஸ்பிஓவே செஞ்சு கொடுக்கும். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அவங்களுக்கு மந்த்லி சேலரி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு என்ன சொல்ல லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அவங்க வந்து அந்த ஏற்பாடு மட்டும் செஞ்சால் போதும். அதையும் எஸ்பிஓ தான் செய்ய போதும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. அதில் வந்து யாரெல்லாம் வந்து சேர்ந்து படிக்க போகிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து எஸ்பிஓவே அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுப்பாங்க.
இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அவங்க போட போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ச் மேனேஜர் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்ககிட்ட இருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். பிரான்ச் மேனேஜராக அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். இதில் பிரான்ச் மேனேஜராக நான் வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா, அவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்களுடைய பேரில் இதை வந்து அவங்க வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அவங்க தான் ஓனராக இருக்க போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஓனராகவும், பிரான்ச் மேனேஜர் அவங்களுக்கு கீழே அவங்களே நம்பிக்கைக்குரிய ஒருத்தங்களை வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்கள அவங்களே செலக்ட் பண்ணி ஒரு பிரான்ச் மேனேஜர் அவங்க வச்சுக்கலாம். இதுவும் அதில் வந்து ஒரு விஷயமாக வந்து சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா mail@sbogroup.org இதுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்க. இதுதான் ஃப்யூச்சர் எஸ்பிஓ கான்செப்ட். இப்போது நம்ம ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடுச்சு. இனி 4 to 6 month வந்து ட்ரைனிங் பீரியடில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் பண்ணுற பீரியடில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, அந்த கேட்டகரிஸ்க்கான ஒர்க் என்ன, அவங்களுடைய சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் கேட்டகரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். அதாவது க்ரியேட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு கான்டென்ட்டாக வச்சு அவங்க வந்து க்ரியேட்டிங் அண்ட் போஸ்டிங், அதாவது பிளாக்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணணும், வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மஸ்ட் அவங்களுக்கு லேப்டாப் அவங்களுக்கு இருக்கணும். லேப்டாப் இருந்து அவங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பிளாக்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் கண்டென்ட் அவங்களோட ஓன் கண்டென்ட்டை வச்சு க்ரியேட் பண்ண தெரியுமோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு நீங்கள் வந்து தகுதியானவங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தான் 2வது கேட்டகரி. இந்த 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் உங்கள் கண்டெக்டில் நீங்கள் வந்து அதை வந்து மேக் பண்ணி அதை உங்களுடைய யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணணும். இதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து எஸ்பிஓ வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை வந்து நம்ம வீடியோவில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதில் அவங்க சொல்கிறத லைட்டாக ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து அடல்ட் கண்டென்ட்டோ இல்லைனா வேறு மற்ற ஜாபுகளை வந்து அதை வந்து நம்ம மற்ற ஜாபுகளை வந்து சொல்கிறதோ இருக்கக்கூடாது. இது 2 விஷயங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடாது. மற்றபடி நம்ம என்ன வீடியோ வேணாலும் நம்ம வந்து மேக் பண்ணலாம். அப்படிப்பட்ட யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதுக்கு வந்து அவங்க தகுதியானவங்க. அதில் வேலை செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரைனிங் பீரியடில் மாதம் 3500 வந்து சம்பளமாக இருக்க போகுது. இப்போது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், அதாவது இப்போ டெய்லி டாஸ்க் வந்து செய்கிற இந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன டாஸ்க் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். அந்த ஆப்பை வந்து மற்றவங்ககிட்ட கொடுத்து அவங்கள இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லலாம். இல்லைனா ஒரு கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ண சொல்லலாம். இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குல்ல, அதில் ஷேர் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஒப்பீனியன் ரேட்டிங், அதை இப்போ இந்த பொருள் ரேட்டிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக் கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இதில் அடங்கும். அதில் என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை நம்ம செய்யணும். அவ்வளோதான். இதை செஞ்சு முடித்தா நம்மளுக்கு மாதம் 2000 வந்து இப்போ இந்த ட்ரைனிங் பீரியடில் சம்பளம் கிடைக்கும். இதில் ப்ராடக்ட் ரிவ்யூன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அடிஷ்னலாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிலேருந்து கமிஷன் கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி தான் தவிர இந்த 2000 சம்பளத்தில் இது வந்து அடங்காது. இன் ஃப்யூச்சர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா மாதம் 15000, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு மாதம் 15000 அண்ட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மாதம் 10000 சம்பளம் அப்படின்னு உயர்த்தப்பட போகுது. இன் ஃப்யூச்சரில் இது கூட வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் கருத்து.
இப்போது எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க்கை யார் செய்யலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் தான் அது செய்கிறதுக்கான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர, இந்த மாத சம்பளத்தில் இந்த டாஸ்க் வந்து அடங்காது. இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எஸ்பிஓ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கி அதில் வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா, ரிவ்யூ கொடுக்குறது மூலயமா அவங்க யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அதன் மூலயமா நம்மளுக்கு 15 to 20% அந்த ப்ராடக்ட்லேருந்து நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் எஸ்பிஓடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன விஷயங்களாக இம்பார்ட்டன்ஸ் இப்போ பார்த்தோம்னா, இப்போ டெய்லி டாஸ்க்கு அதில் எத்தனை மணி நேரம் நம்ம வேலை செய்ய போகிறோம், பிளான் வைஸ் எத்தனை மணி நேரம் நம்ம வேலை செய்ய போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து வாரத்தில் 1 to 5 டாஸ்க் இருக்கலாம். அந்த டாஸ்க் வந்து இதில் தோராயமாக 1 to 4 hours per வீக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது செய்கிறதுக்கு ஈஸியாக கம்மியான நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னும் சார் சொல்லியிருக்காங்க. மிஞ்சி போனால் இந்த 5 டாஸ்க் செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டாஸ்க் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரதை பொறுத்து தான் நம்மளுடைய டைம் வந்து அமையும். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்க் தான், நோ டைம் லிமிட். அவங்க எவ்வளோ வேணுனாலும் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்க் தான், அதை கரெக்டாக முடிச்சிடணும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் அதே மாதிரி தான், ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்க். ஸோ நோ டைம் லிமிட். அவங்க எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்கை வந்து முடிக்கலாம். இப்போ எஸ்பிஓவில் இன்கம் ஆப்ஷன்ஸ் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ டாஸ்க் இன்கம் நம்ம எவ்வளோ டாஸ்க் செய்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு இன்கம். ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம். இப்போ நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் வாங்கணும், அதை ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமாக நம்மளுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அண்ட் தேர்ட் என்னென்னா கூப்பன் இன்கம். இந்த கூப்பன் இன்கம் எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும். இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வந்து எஸ்பிஓக்கு இல்லை, அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து கெட்ட போகிறோம். 3 months கழிச்சு நம்ம கட்டின அமௌண்ட்டோட சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் சேர்த்து அவங்க நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விரிவாக்கம். ஆனால் இதில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், எந்த அளவுக்கு வந்து பிளான் வரப்போகுது அப்படிங்கிறத சார் இன்னும் ஒரு 3-4 டேஸில் சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் பணத்தை வந்து இதில் வந்து கொடுத்தா தான் கண்டிப்பாக இதில் வந்து ஜாப் கண்டினியூ பண்ண முடியும். கூப்பன் இன்கம் எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். இப்போ பிளான் வைஸ் வந்து எத்தனை பேர் இதில் வந்து இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மேக்ஸிமமே 5000 மெம்பர்ஸ் இருந்தால் போதும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் இருந்தால் போதும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மேக்ஸிமம் 2 லட்சம் பீப்புள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் கவுண்ட்டு. இப்போது கூப்பன் இன்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். அது அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இதில் மிக முக்கியம், நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து செய்கிற வேலைக்காக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது கேரண்டி சேல் கொடுக்க போகிறோம். அதுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு அந்த கம்பெனிக்கு கொடுக்க போகிறோங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு உண்மை. இப்போது எஸ்பிஓடைய லீகல் ரீசன் பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அப்கிரேட் லெவல் பேஸ்டு இன்கம் வந்து அப்கிரேட் இன்கம் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோ போனஸும் கிடையாது. நம்ம செய்கிற வேலைக்கு நம்மளுக்கு இன்கம் கிடைக்க போகுது. அதாவது ஒர்க் பேஸ்டு இன்கம். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்க போகுது. இது மட்டும்தான் எஸ்பிஓவில் இனி இருக்க போகுது. இன்ட்ரோ போனஸ் அண்ட் அப்கிரேட் இன்கம் எஸ்பிஓவில் இனி கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூலாக வந்து வந்திருக்கு. இப்போது எஸ்பிஓ கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது கிளைண்ட்டை நம்ம எல்லார்கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. இப்போது எஸ்பிஓ கூடைய ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படி பார்த்திங்க அப்படின்னா, கேரண்டீட் சேல் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது கேரண்டி சேல்னால் அந்த கேரண்டி சேலுக்காக தான் நம்ம அமௌண்ட் கேட்ட போகிறோம். அந்த அமௌண்ட் இன்னும் அக்யூரேட்டாக தெரியலை. அது சார்
கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் நம்ம கேட்டினா 3 மாதத்தில் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டோட நம்ம கையில் வந்து அது வந்து ரிட்டர்ன் ஆகிடுற மாதிரியான ஒரு ரூல்ஸ் தான் வரப்போகுது. ஆனால் அமௌண்ட்டு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ குறிப்பிட்ட டைமில் அவங்களுக்கான அந்த கேரண்டி சேலை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அவங்க கிளையண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இப்படி சார் வந்து எல்லா விதமான அந்த பிளானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சார் வந்து ஒரு ஓட்டிங் போல் வச்சாங்க. அந்த ஓட்டிங் போலில் யாரெல்லாம் முதலீடு செலுத்த ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அண்ட் சப்போர்ட் வித் எஸ்பிஓ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் இந்த முதலீடு நான் செலுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற பர்சன்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் வாண்ட் மை ரீஃபண்ட் அண்ட் சேலரி ஒன்லி இந்த ஆப்ஷனை வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணணும். இப்படி இந்த 2 ஆப்ஷனுக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க. உங்களால் முடியலன்னா செகண்ட் ஆப்ஷனையும் இல்லை நான் வந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பர்சன்ஸ் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பர்சன்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். யாரும் ஓட் போடாமல் மட்டும் இருக்காதீங்க, ஓட் போட்டுருங்க. இதுவரை 79,031 ஓட்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் மக்கள் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் நோட்டீஸ் போர்டில் 2,38,000 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வெறும் 79,000 பீப்புள் மட்டும்தான் ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே கவலைக்குரிய விஷயம். இனியாவது சீக்கிரமாக ஓட் போட்டு முடிங்க. அதை பொறுத்து இனி வரக்கூடிய அந்த டார்கெட் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத சார் வந்து விரைவில் அறிவிப்பாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்மளுடைய எஸ்பிஓ ரன் ஆகக்கூடிய அனைத்து விஷயங்களும் நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இனி வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் தவறாமல் பாருங்கள், நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வந்து சார் பிளான் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ஒரு வந்து மெசேஜஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you so much to all.